அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். வருங்கால அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்போது என்ன நிலைமையில் இருக்குது, இன் ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுது, அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும். அல்லது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன விவரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், விவரங்கள். அந்த கருத்துக்களை அவங்க உள்வாங்கி அதைப்படி நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டாக்க, இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது உலகம். அவங்க சீக்கிரம் எல்லாத்தையும் தேடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தேடி கிடைச்சதுனாக்கா எல்லாமே சரியாயிடும்னு அவங்களோட வாழ்க்கையில். ரெண்டாவது, அவங்களுக்கு சேவிங்ஸ் அந்த பழக்கம் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வந்தாக்க இன்றைக்கி சம்பாதிச்சு இன்றைக்கி செலவு பண்ணி என்ஜாய் பண்ணி லைஃப்பை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தாக்கா உறவுகளுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நட்புகள் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, வீணான தீய நட்புகளை சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கே புரியல என்ன செய்கிறோம் அப்படின்னு. அதுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து சோஷியல் மீடியா மொபைல் வச்சு அவங்க வேலை பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுறது. பிரெயினில் அதோட எஃபெக்ட்டு ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுனாக்க மனசும் அஃபெக்ட் ஆகும். மனசு அஃபெக்ட் ஆச்சுனாக்க குழப்பம் ஜாஸ்தியாகும். அந்த குழப்பங்களை தீர்க்கறது தான் எப்படி தீர்க்கறது. அப்போ இந்த இளைஞர்கள் எப்படி என்ன டிசைட் பண்ணுறாங்க, எது தேவையோ அது கிடைக்கலன்னா உடனே தற்கொலை முடிவுக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறவுகளையும் கட் பண்ணி தனியாக இருக்கிறத விரும்புகிறாங்க. அப்படி தனியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி அவங்க வெளியில் வர முடியாமல் அளவுக்கு போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்க கொடுக்குற மருந்துனால் அதோட சைடு எஃபெக்ட்டு பின்னால் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது, வைலண்ட் ஆகிடுறாங்க. இப்படி வாழ்க்கையே சிதைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம், எங்கேருந்து மூல காரணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மூல காரணம் தாங்க ரொம்ப, அதாவது எப்போவுமே ஒரு மரம் வரணும், ஒரு செடி வரணும்னு சொன்னாங்க, வேறு தான் காரணம். விதையும் வேரும், விதை தான் வேராகி அது தானாக மரமாக முளைச்சி அப்புறம் காய் கனி எல்லாம் கொடுக்குது, இலையெல்லாம். இப்போ இந்த மரத்துக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறது யார், அதுக்கு காரணம் என்ன, அது விதி மதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் அந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, இளைஞர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாக்க உலகத்துக்கும் உபயோகமாக இருப்பாங்க, வீட்டுக்கும் சரியாக இருப்பாங்க. ஒரு குடும்பம்னு சொன்னாக்கா அவங்க நிறைய கேரக்டர் எடுக்கொண்டிருக்கு. அம்மா அப்பா அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வராங்க ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல அன்பை கொடுக்கணும். இப்போ வேருக்கு தண்ணி விடுற மாதிரி அவங்களுக்கு அன்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டில் கிடைக்கலன்னா வெளியில் தேட போயிடுறாங்க. இந்த வீட்டில் கிடைக்காத அன்பு பாசம் இதெல்லாம் வெளியில் தேடும் பொழுது அவங்களுக்கு டிட்டாச்சு ஃப்ரம் த ஃபேமிலி. அப்புறம் அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அம்மா அப்பா தேவையில்லை, அக்கா தங்க தேவையில்லை, யாருமே தேவையில்லை, அன்பே இல்லைங்கும் போது அவங்கக்கிட்ட எதுக்கு போகணும்னு சொல்லி தேர்ட் பர்சன்ட்டை போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியை இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.